உங்களுடைய என்னுடைய விசுவாசத்துக்கு நிச்சயமாக பரீட்சை இருக்குங்க. அந்த ஒரு எக்ஸாமை நாம் எழுதி தான் ஆகணும். ஆபிரகாம் பார்க்கும்பொழுது, அவர் முதிர் வயதில ஒரே ஒரே மகன் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆண்டவர் கேட்குறாருன்னு சொல்லி பலியாக ஒப்பு கொடுக்க துணிகிறார். அப்ப நான் யோசனை பண்ணி பார்க்குறாரு, எப்படி அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அவருக்குள்ள எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி. அப்போ பைபிள நம்ம பார்க்கும்பொழுது, நம்ம எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசத்துக்கு பரீட்சை இருக்குங்க. நம்ம அந்த பரீட்சை எழுத தான் அடுத்த லெவல்ல விசுவாசத்தில நாம வளர முடியும். அப்போ ஆபிரகாம் அந்த அளவுக்கு போயிருக்கிறாருன்னா, அவர் எத்தனையோ பரீட்சைகளை எழுதி, சில நேரங்கள்ல தோல்வி அடைந்து, சில நேரங்கள்ல அவிசுவாசமா இருந்து, அப்புறம் அவர் கற்றுக்கொண்டு, திரும்ப விசுவாசத்தில வளர்ந்து, அப்படிதான் அந்த ஒரு முதிர்ச்சிக்கு போயிருக்கிறார். அப்போ உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில வருகிற விசுவாச பரீட்சைகளை நம்ம எழுதி தான் ஆகணும். அதை ஸ்கிப் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா, நம்ம அநேக நேரங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனால நம்ம விசுவாசத்தில் வளர்றதில்ல. அதனால் விசுவாசத்தை அதுக்கான பரீட்சை உண்டு. அந்த பரீட்சையை சந்தோஷமாக எழுதுங்க. நாம் வளர முடியும்.